ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 232. இந்த பகுதியில் 239வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 26வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 26. சுப்ரசாத பிரசன்னாத்மா விஸ்வத்ருக் விஸ்வபுக் விபுகு சத்கர்த்தா சத்கிருத சாதுர் ஜன்ஹுர் நாராயணோ நரக. நாமம் 239. ஓம் பிரசன்னாத்மனே நமக. வித் ய கிளியர் மைண்ட், அதாவது தெளிந்த மனமுடையவர், இன்பமான இயல்புடையவர், நிறைவான ஆனந்தம் மிக்க மனதோடு இருப்பவர் என்று இதற்கு பொருள். போன 238வது நாமத்தில் கண்ணனுக்கும் பலராமனுக்கும் சுதாமா மாலைகள் தந்தார் என்று பார்த்தோம். அந்த மாலைகளை அணிந்து கொண்டு கண்ணனும் பலராமனும் மதுராவுக்குள் சென்றார்கள். அப்போது பூன் முதுகு உடைய ஒரு அழகிய இளம்பெண் எதிரே நடந்து செல்வதை கண்டான் கண்ணன். அவள் கையில் பலவிதமான சந்தனங்களை அரைத்து எடுத்து சென்றாள். அவளை பார்த்து கண்ணன் கேட்டான், அழகியே, நீ யார் என்று கேட்டான். அதற்கு அந்த பெண், நான் கம்சனின் அரண்மனையில் வேலை செய்கிறேன். என் பெயர் திரிவக்ரா. கழுத்து, மார்பு, இடுப்பு ஆகிய 3 இடங்களில் என் உடல் வளைந்து இருப்பதால் என்னை திரிவக்ரா என்று எல்லோரும் அழைக்கிறார்கள் என்று சொன்னாள் அந்த பெண். ஓ, அப்படியா? சரி, கையில் ஏதோ வாசனை திரவியங்கள் கொண்டு செல்கிறாயே, யாருக்காக இவற்றை கொண்டு செல்கிறாய் என்று கேட்டான் ஒன்றும் அறியாதவன் போல் கண்ணன். நான் மகாராஜா கம்சனுக்காக இவற்றை கொண்டு செல்கிறேன். நான் அரைத்து தரும் சந்தனத்தை அவர் மிகவும் விரும்பி பூசிக்கொள்வார் என்று சொன்னாள் அந்த பெண். அப்போது கண்ணன் கேட்டான் அந்த பெண்ணிடம், நானும் என் அண்ணன் பலராமனும் பூசிக்கொள்வதற்கு ஏற்ற சந்தனத்தை தருவாயா என்று. அதற்கு அந்த பெண், என்னிடம் 2 வகையான சந்தனங்கள் உள்ளன. ஒன்று சாதாரண ரகத்தை சேர்ந்தது, இன்னொன்று மிக சிறந்த ரகத்தை சேர்ந்தது. உங்களுக்கு 2ல் எது வேண்டும் என்று கேட்டால் அந்த இளம்பெண் திரிவக்ரா. அதற்கு கண்ணன் சொன்னான், எங்களது வடிவழகையும் உடல் அமைப்பையும் முதலில் நீ பார். அதன் பின் நாங்கள் பூசிக்கொள்ள ஏற்ற சந்தனம் எது என்று நீயே தேர்ந்தெடுத்து அதை எங்களுக்கு தா என்று சொன்னான் கண்ணன். நான் ஒரு கூனியாயிற்றே, என்னால் நிமிர்ந்து உங்களை எப்படி பார்க்க முடியும்? என்னால் இயலாதே என்று சொன்னாள் திரிவக்ரா. கண்ணன் தனது 2 கரங்களாலும் அவளது தோள்களை பற்றி அவளது முதுகை நிமிர்த்தினான். உன் முதுகு நிமிரப் பெற்ற குப்ஜாம் கண்ணனின் வடிவழகை கண்டாள். அதில் மயங்கி கண்ணனை ஆற தழுவி கொண்டாள். அப்போது பலராமனை பார்த்துட்டு சிரித்த கண்ணன் பலராமனிடம் கேட்டான், இவள் யார் என்று தெரிகிறதா என்று. யார் என்று கேட்டார் பலராமன். திரேதா யுகத்தில் நான் ராமனாகவும் நீ லக்ஷ்மணனாகவும் அவதரித்த போது நாம் பஞ்சவடியில் தங்கியிருந்த காலத்தில் நீ சூர்பனகை என்னும் அரக்கியின் காதையும் மூக்கையும் அறுத்தாய் அல்லவா? அந்த சூர்பனகை சிவபெருமானை குறித்து 10,000 ஆண்டுகள் தவம் புரிந்தாள் பரமசிவனின் அருளால். இப்போது மனித பிறவி எடுத்து மதுராவில் திருவிக்ராவாக பிறந்திருக்கிறாள். அப்போது சீதா தேவியை விழுங்க எண்ணிய குற்றத்துக்காக அதன் தண்டனையாக இந்த பிறவியில் இவளது முதுகு கூணமாகிவிட்டது. முன்பிறவியில் தனக்கு ஏற்பட்ட காம இச்சையை தீர்த்து கொள்வதற்காக என்னை இப்போது தழுவிக்கொண்டு விட்டாள் என்று கூறினான் கண்ணன். கண்ணனும் தனது கரங்களால் திரிவக்ராவை ஆற தழுவினான். அப்போது அவளது மனத்திலிருந்து காமம் முழுமையாக விலகியது. தூய்மையான பக்தி அவளது உள்ளத்தில் மலர்ந்தது. மிக சிறந்த கிருஷ்ண பக்தையாக அவள் மாறினாள். கண்ணனை பார்த்து, அழகரே, தங்களின் வடிவழகோடு ஒப்பிடுகையில் என்னிடம் உள்ள இந்த 2 வகை சந்தனங்களுமே தாழ்ந்தவை. தங்களுக்கு பூச வேண்டும் என்றால் எனது ஆத்மாவையே சந்தனமாக பூச வேண்டும் என்றாள் திரிவக்ரா. அப்போது பலராமர் சொன்னார், திரிவக்ரா, கண்ணன் சாக்ஷாத் திருமாலின் அவதாரம். அவனை அவாப்த சமஸ்த காமன் என்று வேதங்கள் கூறுகின்றன. அவாப்த சமஸ்த காமன் என்றால் தனது ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றுபவன் என்று பொருள். அதனால்
அவனுக்கு புதிய ஆசைகள் என்று எதுவுமே இருப்பதில்லை. இந்த வகை சந்தனம்தான் வேண்டும், அது வேண்டாம் என்கிற பேதங்கள் அவனுக்கு இல்லை. எப்போதும் திருப்தியோடு இருக்கும் கண்ணன் தனது பக்தர்கள் பக்தியோடு எதை சமர்ப்பித்தாலும் அதை அவன் அன்புடன் ஏற்றுக்கொள்வான். பிறகு திரிவக்ரா தன்னிடம் இருந்த உயர்ந்த ரக சந்தனத்தை கண்ணனுக்கும் பலராமனுக்கும் சமர்ப்பித்தாள். அதனால் திருவள்ளம் உகந்து இருவரும் அவளுக்கு அருள் புரிந்தார்கள். பலராமன் சொன்னது போல் திருமாலுக்கு நிறைவேறாத ஆசைகள் என்று எதுவுமே இல்லை. அவர் விரும்பிய அனைத்தையும் பெற்றவராக நிறைவுடன் திகழ்கிறார். பிரசன்ன என்றால் எப்போதும் நிறைவுடன் ஆனந்தமாக இருப்பவர் என்று பொருள். ஆத்மா என்றால் மனம். நிறைவான ஆனந்தம் மிக்க மனத்தோடு இருப்பதால் திருமால் பிரசன்னாத்மா என்று அழைக்கப்படுகிறார். இந்த 239வது திருநாமத்தை நாம் தினமும் ஜபித்து வந்தால் வீண் ஆசைகள் விலகி மன நிம்மதியுடன் வாழலாம். அடுத்த நாமம் 240. ஓம் விஸ்வஸ்ருஜே நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.